வெண்பருத்தி நூலெடுத்து வாய் வெடிச்ச பூவெடுத்து நான் அணிஞ்சிட தொடுத்து வச்ச நடினமான மாலை இது. உடம்பிருக்கும் ரவிக்க துணி நானாக அன்னாடம் சூடி கொண்ட ஆசை வச்சாகாதா. அடிச்சி சக்கரையே எட்டி நீயும் நிக்கிறையே நான் ஏங்கி ஏங்கி பார்க்கிற போறாங்க. ஹலோ செல்லம்மா, சுட சுட இட்லியும் புதினாவும் மல்லாட்டப்பருப்பு வச்சு புளி பூண்டெல்லாம் வச்சு ஒரு காரமான ஒரு சட்னி அரைச்சிட்டேன். பிள்ளைங்கள்லாம் கிரவுண்டில் ஏதோ விளையாட போயிருக்கானுங்க, வருவாங்க. இப்போ அப்பாவுக்கு நான் கணவருக்கு இந்த இட்லியை வச்சு சட்னி வச்சு கொடுக்குறேன். நானும் 2 இட்லி சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு. சட்னியில் காரம் உப்புலாம் கரெக்டாக இருந்தது. புதினா ரொம்ப பித்தத்துக்கு நல்லது, பூண்டு வாயு தொல்லை நீக்கும். அதனால் அப்படி ஒரு சட்னி வச்சேன். இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது மாவு காலையில் தான் அரைச்சேன். பஞ்சு போல் இருக்குடா கண்ணா. சரி, நீங்களும் அந்த மாதிரி சுட சுட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கடா கண்ணா. நைட்டில் பெரும்பாலும் இட்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது. மாத்திரை எடுக்கிறாங்க, ஊசி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நைட்டில் இந்த மாதிரி ஆவியில் வெந்த பொருள் கொடுக்கணும். அதுதான் உடம்பு ஆரோக்கியமானது இது. சரிடா, பாய்.